அன்பான நேர்களே, விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் காசா பிராந்தியத்திலே அமுலிலே இருக்கக்கூடிய தற்காலிக போர் நிறுத்தத்தினுடைய முதற்கட்டம் இன்றோடு நிறைவுக்கு வருகிறது. இந்த நிலையில் போர் வெடிக்குமா என்ற ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது. அதற்கான பதிலும் ஆம் என்பது போன்றுதான் இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஹமாஸ் தரப்பினுடைய சில நிலைப்பாடுகளும், இஸ்ரேலினுடைய சில நிலைப்பாடுகளும், அதனை தாண்டி அமெரிக்காவினுடைய சில கோரிக்கைகளும். இது தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய மத்தியத்தோடு காசா பிராந்தியத்தில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையினுடைய, அதாவது தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது பகுதி சில நாட்களாக அமுலில் இருந்தது. அது இன்றோடு நிறைவுக்கு வருகிறது. இந்த நிலையிலே காசாவினுடைய பகுதியிலே அடுத்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை அமுலாக்குவது தொடர்பான சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே அது அமுலுக்கு வராது என்பதுதான் பெரும்பாலான எதிர்பார்ப்பு. இந்த நிலையில் முதற்கட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை இன்று முடிவுக்கு வருகின்ற சூழலிலே காசாவிலே புனித ரமதான் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உலருணவுப் பொருட்கள் அல்லது அத்தியாவசிய பொருட்களை சுமந்து சென்ற வாகனங்கள் காசாவினுடைய உள்நுழைவு பகுதியிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அவர்கள் செல்ல முடியாத அளவு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது அவர்களை செல்ல விடாமல் வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் தடை செய்திருக்கிறது. ஆகவே அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இப்போது அவர்களை சென்று சேரவில்லை என்பது சர்வதேச சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நிலையிலே காசாவிலே இரண்டாவது கட்ட போர் நிறுத்தத்தினை அமுல்படுத்துவது தொடர்பிலே கோரிக்கை விடுத்திருக்கிறது ஹமாஸ். மிக நீண்ட ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறது. அமெரிக்கா கேட்டிருக்கிறது, இரண்டாவது, அதாவது ரமதான் மாதம் முழுவதும் நாங்கள் போர் நிறுத்தத்தினை அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை, நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், அதாவது பாதியாக இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் வசம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளினுடைய அரைப்பகுதியை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஹமாஸ் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது, நிரந்தர போர் நிறுத்தம் தான் தேவை, தற்காலிக போர் நிறுத்தம் தேவையில்லை, பாதி பேரை வெளியிட முடியாது என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் என்ன செய்திருக்கிறது என்றால், பாதி பேரை வெளியிடவில்லை என்றால் அவர்கள் இரண்டாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வரமாட்டார்கள் தற்காலிகமாக என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் தன்னுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய 4 லட்சம், சுமார் 4 லட்சம் இராணுவத்தினரை மீள பணிக்கு அழைத்திருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு ஒரு பாரிய போர் வருடமாக இருக்க போகிறது. ஆகவே அனைவரும் வாருங்கள் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாத்திரம் செலவுகளுக்காக சுமார் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது மிக முக்கியமாக இந்த சூழலில் இருக்கிறது. இதனை தாண்டி இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் அமெரிக்காவினுடைய இந்த நிர்பந்த நிபந்தனையை ஹமாஸ் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட 48,000 பேர் பலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பலஸ்தீன தரவுகளின்படி பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். பலரை காணவில்லை. இந்த நிலையில் காசா மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள், மீண்டும் போர் மூலமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிப்படைய போகிறது என்று. ஏற்கனவே அங்கே எடுப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த நிலையிலே பல கைதுகளும் இடம்பெற்றிருக்கின்றன மேற்கு பகுதியிலே, மேற்கு கரையோர பகுதியிலே, மேற்கு கரை பகுதியிலே. இது அங்கு வழமையாக இடம்பெறுகின்ற ஒரு விடயம்தான். என்றாலும் கூட இப்போதைய சூழலிலே ஹமாஸினுடைய இந்த அவர்கள் தற்காலிக யுத்த நிறுத்தம் வேண்டாம், எங்களுக்கு போர் நிறுத்தம் நிரந்தரமாக தேவை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழலிலே இஸ்ரேலினுடைய இந்த நிலைப்பாடும் ஹமாஸினுடைய இந்த நிலைப்பாடும் இப்படி இருக்கின்ற அதே தருணத்தில் இஸ்ரேல் இன்னொரு விடயத்தினையும் குறிப்பிட்டிருக்கிறது. அதுதான் பணைய கைதிகள் விடுவிப்பு என்பது உங்களுக்கு உதாரணமாக தெரியும். பலஸ்தீன வசம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளில் 2 விடுவிக்கப்பட்டால் ஹமாஸ் தரப்பிலே ஒரு 600 பேரை அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற இப்படி தான் நடந்தது. ஆனால் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளில் பாதி பேரை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருப்பது என்பது ஒரு விடயத்தை மறைமுகமாக சொல்கிறது. அதுதான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். உங்களுக்கு தெரியும், காசாவை நாங்கள் கொள்வனவு செய்ய போகிறோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தனர். அப்படி காசாவை கொள்வனவு செய்வதாக இருந்தால் ஒன்றோ இந்த யுத்தம் விரைவில் நிறைவுக்கு வர வேண்டும், அல்லது அவர்கள் யுத்த நிறுத்தம் மூலமாக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். அப்படியான ஒரு நிலவரத்தில் பாதி பகுதியினரை மீட்டுவிட்டால் பணைய கைதிகள், அவர்களில் இன்னும் கொஞ்சம் பேர் தான் எஞ்சி இருப்பார்கள். அவர்களையும் விடுவித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு அவர்களுக்கு யுத்தத்துக்கு செல்லலாம். என்றால் இஸ்ரேல் பணைய கைதிகள் அங்கே இருக்கின்ற போது யுத்தம் நடந்து ஒரு பாரிய விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டால் அது இஸ்ரேலுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடும். ஆகவே அது முடியாது. எனவே அவர்கள் இதனை காரணமாக வைத்து அவர்கள் அதனைத்தான் செய்ய முயற்சிக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் இடம்பெறுகிறது என்று. தொடர்ந்து அன்பான நேயர்களே.